இன்று நாம் அடுத்த வசனமாக பார்க்க இருப்பது திருக்குரான் அத்தியாயம் 2 வசனம் 18. இந்த வசனத்தை பார்த்தோம் ஆனால் நாம் முதலில் வசனத்தை வாசித்து கொள்ளலாம். அவர்கள் செவிடர்களாக, ஊமையர்களாக, குருடர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நேர்வழியின் பக்கம் மீளமாட்டார்கள். அதாவது இந்த நேர்வழியின் பக்கம் அவர்களால் மீள முடியாது என்பது இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதை பார்த்தோமேனால் இங்கு குறிப்பிடப்படும் செவிடு, ஊமை, குருடு என்பது உடலியல் ரீதியான மாற்றுத்திறனை குறிக்கவில்லை. இது மனிதனின் அகக்கண் மற்றும் பகுத்தறிவின் முடக்கம்